ஒரு ஆப்பிள் மரம் ஒன்று ஒரு கார்டனில் இருந்துச்சாமா. அந்த ஆப்பிள் மரத்தோடு விளையாடுவதை ஒரு சிறுவன் வழக்கமாக கொண்டிருந்தான். கொஞ்ச நாள் போக போக அந்த ஆப்பிள் மரமும் அந்த சிறுவனும் நண்பர்களாகிவிட்டார்கள். ஒரு நாள் இந்த சிறுவன் சோகமாக வந்து அமர்கிறான். என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று இந்த ஆப்பிள் மரம் கேட்டது. எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை என்று சொல்லி இந்த சிறுவன் சொல்கிறான். உடனே அந்த ஆப்பிள் மரம், என்னுடைய பழங்களை விற்று புது ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோ என்று கூறுகிறது. இவனும் பழங்களை விற்று ட்ரெஸ் வாங்கிக் கொள்கிறான். நீண்ட நாட்கள் வரவில்லை. சிறிது காலம் கழித்து இளைஞனாக அந்த ஆப்பிள் மரத்திடம் வருகிறான். சோகமாக அமர்ந்திருக்கிறான். இப்போ என்ன பிரச்சனை, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்று இந்த ஆப்பிள் மரம் கேட்டது. அதற்கு அந்த இளைஞன், வீடு இல்லை, வீடு கட்டணும் என்று கூறுகிறான். அதற்கு இந்த ஆப்பிள் மரம், என்னுடைய மரத்திலே பாதியை வெட்டி நீ வீடு கட்டிக்கொள் என்கிறான். இவனும் பாதியை வெட்டி வீடு கட்டிக்கொள்கிறான். சிறிது காலம் அவனை காணவில்லை. மீண்டுமாக முதிர் வயதிலே அந்த மரத்திடம் வருகிறான். அந்த மரம் மீண்டுமாக கேட்டது, ஏன் சோகமாக இருக்க, இப்பொழுது என்ன பிரச்சனை என்று கேட்டது. அதற்கு அந்த முதிர் வயது மனிதர், வீட்டிலேருந்து எல்லாரும் என்னை துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல என்று சொல்கிறான். அந்த மரம் சொன்னதாம், இதோ என்னுடைய மரத்தினுடைய நிழலை நீ தங்கிக் கொள்ளலாம், இங்கேயே நீ படுத்து உறங்கு என்று சொல்லி ஆறுதல் கூறியதாம். இறுதி வரைக்கும் அந்த மரத்திற்கு அந்த சிறுவனோ அந்த இளைஞனோ அல்லது அந்த முதிர் வயது மனிதரோ நன்றி கூட கூறவில்லை. இறுதியாக அந்த மரத்திற்கடியே இறந்தும் போனாராம். கடைசியிலும் கூட அந்த மனிதரை எரிப்பதற்காக விறகாக அந்த மரம் பயன்பட்டதாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆப்பிள் மரத்தை போலத்தான் நம் வீட்டு பெண்களும். ஒரு புது கவிதை இவ்வாறாக கூறுகிறது, பெண்ணே நீ ஒரு பத்தி, உன்னுடைய கடந்த காலம் சாம்பலாகிவிட்டது, உன்னுடைய நிகழ்காலம் புகைந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய எதிர்காலம் இருட்டாக இருக்கிறது என்கிறது. இந்த நாளுடைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வாறெல்லாம் பெண்கள் உதவி செய்தார்கள், தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு பணிவிடை செய்தார்கள் என்பதை குறித்து காட்டுகிறது. லூக்கா நற்செய்தி மட்டும்தான் பெண்களுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்துகிறது. காரணம், லூக்கா நற்செய்தியாளர் பெண்களும் இயேசுவினுடைய காலத்திலே சமமாக நடத்தப்பட்டார்கள், சமமாக மதிக்கப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்காக சமூக நீதிக்காக போராடுகின்றார் என்பதை சுட்டிக்காண்பதற்காக லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். இயேசுடைய காலத்திலே ரபி என்பவர்கள் பெண்களோடு பேசக்கூடாது. இதுவும் குறிப்பாக சட்டத்திட்டங்களை எல்லாம் நுணுக்கமாக கடைபிடிக்கக்கூடிய ரபி தன்னுடைய மனைவியிடம் கூட பேசக்கூடாது. வழிபாட்டிலும் கூட 10 ஆண்கள் இருந்தால்தான் வழிபாடுகளை தொடங்குவார்களே தவிர ஒரு பெண்ணும் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். தொழுகை கூடத்திலே பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படவில்லை. குடும்பத்திலே பெண்களை சரியாக மதிக்க மாட்டார்கள். அதுவும் விதவை பெண்கள் என்று சொன்னால் அவர்களை முழுவதுமாக சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அவர்களுக்கென்று சொத்தோ அல்லது செல்வங்களோ சேர்த்து வைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசுடைய காலத்திலே பெண்கள் இருந்தார்கள். ஆனாலும் இயேசு அந்த பெண்களையும் தன்னுடைய சீரர்களுக்கு இணையாக பார்த்து கொண்டார். அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடினார். அவர்களுக்கும் சம உரிமைகளையும் அதே அளவிற்கு மதிப்பீடுகளையும் கொடுத்து வந்தார். இன்றைய நாளிலே நீங்களும் நானும் பெண்களை எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம், பெண்களுடைய உணர்வுகளுக்கு நீங்களும் நானும் சரி உரிமைகளை கொடுக்கிறோமா, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகின்றது. ஆப்பிள் மரம் எவ்வாறு எல்லாவற்றையும் கொடுத்தாலும், பழங்களை கொடுத்தாலும், தன்னுடைய பாதியை கொடுத்தாலும், இறுதியிலே எல்லாவற்றையும் கொடுத்தாலும் மதிக்கப்படவில்லையோ, ஒரு நன்றிக்கு கூட அந்த மரம் தகுதியற்றதாக கருதப்பட்டதோ, அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வீட்டு பெண்கள் பல நேரங்களிலே சரியாக மதிக்கப்படுவதில்லை, சரியாக நடத்தப்படுவதில்லை. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு நபர் கூட இல்லை. இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே தாயாக, மனைவியாக, மகளாக, மருமகளாக, உறவுகளாக, தோழியாக எத்தனையோ விதத்திலே பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் உண்மையாகவே மதிப்பு கொடுக்கிறேனா, உண்மையாகவே சம அளவிலே நடத்துகிறேனா,
அல்லது அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறீனா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். ஆமென்.